2010ல உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி 2 விஷயங்கள் நடந்திருக்கு. முதல் விஷயம், சிங்கிள் பெட்ரூம்ல சிம்பிளா வாழ்ந்த 100 வயசு பாட்டி 7 மில்லியன் சொத்து மதிப்போட இறந்துட்டாங்க. அவங்க பேர் தான் கிரேஸ் கிரானர். அவங்க 12 வயசுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல இருந்தாங்க. ஒரு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணி ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல்ல அந்த டைம்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் தான் இப்போ $7 மில்லியன் மாறி இருக்கு. ரெண்டாவது விஷயம், அதே 2010ல ஒரு பர்சன் பேங்க்ரப்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. அவரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சிகாகோல படிச்சு ஒரு வைஸ் சேர்மனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பேங்க்ரப்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஃபைட் பண்ணி அவரோட சொத்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் 2 வீடு மார்ட்கேஜ்ல போக வேண்டியதா இருக்கு. அது இல்லாம $66,000 மாசத்துக்கு மார்ட்கேஜ்ல பே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் ரிச்சர்ட் ஃபுஸ்கோன். கிரேஸ் சிம்பிள் லைஃப்ல $7 மில்லியன் கார்பஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ரிச்சர்ட் அவ்வளோ படிப்பு இருந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அறிவு இருந்துட்டு கூட அவரு பேங்க்ரப்ட் ஆயிருக்காரு. இதுதான் ரிச் டேட் பூர் டேட் புக்கு சொல்ல வந்த விஷயம். நீங்க ரிச் டேடா பூர் டேடா அப்படின்னது கமெண்ட்ல சொல்லுங்க. For more information, follow Financial Feathers.